புதுச்சேரியில் புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர் நியமனத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து வருகின்ற 14ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் அரசில் அங்கம் வகித்த பாஜக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கடந்த மாதம் 27ஆம் தேதி ராஜினாமா செய்தனர். புதிய அமைச்சராக ஜான்குமார், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக செல்வம், தீபாய்ந்தன், ராஜசேகர் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. ஜான்குமார் அமைச்சர் நியமனம் தொடர்பாக கோப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திலும், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான கோப்பு ஜனாதிபதி அலுவலகத்திலும் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இருப்பினும் கடந்த 2 வாரமாக கோப்பிற்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் ஜூலை 2 மற்றும் 7ஆம் தேதி நடக்க இருந்த பதவியேற்பு விழா கைவிடப்பட்டது. இதற்கிடையில் நேற்று புதிய அமைச்சர் ஜான்குமார் நியமன கோப்பிற்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் கோப்பிற்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக மத்திய உள்துறை அமைச்சகம் அரசாணையும் வெளியிட்டது. மேலும் புதுச்சேரி தலைமை செயலருக்கு முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டது. புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற 14ஆம் தேதி பதவியேற்கின்றனர். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மதியம் 12:30 மணிக்கு சட்டசபையிலும், அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சருக்கு ஆளுநர் மாளிகையில் 1:30 மணிக்கும் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. நியமன சட்டமன்ற உறுப்பினருக்கும் சபாநாயகருக்கும் புதிய அமைச்சருக்கும் ஆளுநர் கைலாசநாதனும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இரு பதவியேற்பு விழாவிலும் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பிதழ், அச்சடிப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் ஆளுநர் மாளிகை செயலகமும் சட்டசபை செயலகமும் தனித்தனியே முடுக்கிவிட்டுள்ளன. முதல்வர் ரங்கசாமியின் மிரட்டல் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் ஈடுபடாது என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம். அதை அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரான ரங்கசாமி ரசித்தார். தற்போது முதல்வரான ரங்கசாமிக்கும் அதே நிலை வந்துள்ளது. 6 மதுபான தொழிற்சாலைக்கு ரூபாய் 90 கோடி கைமாறியது. 100 பிராந்தி கடைகள் திறக்க முடிவெடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன. லஞ்ச கோப்புகளை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். ராஜினாமா செய்யப் போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. ராஜினாமா செய்யப் போவதாக கூறிய ரங்கசாமி இப்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார். 1 நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார். முதல்வர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் எடுபடாது என்றார். காலாப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் பல்கலைக்கழகம் அருகே தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 வாலிபர்களை விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொம்மையர்பாளையம் பகுதியை சார்ந்த மதன் வயது 27, தேவா வயது 27 என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், 2 செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2 பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வேலை இழந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த அரசு மீண்டும் வேலை வழங்கி சம்பளமாக மாதம் 10,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். முதல்வர் அறிவிப்பு செய்து 2 ஆண்டு 3 மாதங்கள் ஆகிறது. இதுவரை புதுச்சேரி அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருகிறது. அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்படும்
பட்டியலில் கடந்த 2015-16 ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்ட வவுச்சர் ஊழியர்களான தங்களையும் சேர்த்து பட்டியலில் சமர்ப்பிக்க வலியுறுத்தியும் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களாகிய தேவிகன், வினோத், சத்தியவதி, மணிவண்ணன், மோகன்ராஜ், சேகர், ரவிசங்கர், சிவபிரகாசம், புகழேந்தி, பிரதாப், பிரகாஷ், அருள், பிரபு, ஜெகதீசன், கலியமூர்த்தி, சந்திரசேகரன், ஆனந்தபாபு தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் பறையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5-3-2 என்ற வீதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பறையடித்து நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சார்ந்தவர் நடன சபாபதி. இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகியோர் இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு முத்திரையர்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது உசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வழுதாவூர், சேதராப்பட்டு, ஊசுடு, 10 கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், காலை 6 மணி முதல் 11 மணி வரையும் மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கு தலா 20 லட்சம் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோன் 268வது குருபூஜை விழாவினை முன்னிட்டு ஜிப்மர் முகப்பு வாயிலில் தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோன் 268வது குருபூஜை விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலம் சார்பாக ஜிப்மர் முகப்பு வாயிலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக மாவீரர் அழகுமுத்துக்கோன் குருபூஜையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவிற்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநில தலைவர் கணேசன் யாதவர் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சடகோபன், பொருளாளர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் ரங்கநாதன், அருள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜமாணிக்கம், இளைஞர் அணி அருண், ஊசு தொகுதியின் செயலாளர் செல்வகுமார், நிர்வாகிகள் பலராமன், பச்சையப்பன், தனசேகரன் உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். காரைக்குடி திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகமும் புதுவை சிறுவர் இலக்கிய இயக்கமும் இணைந்து சிறுவர் இலக்கிய சந்திப்பு 64ஆம் நிகழ்வை நடத்தியது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாட்டு மையத்தின் கீழ் இயங்கி வரும் திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகத்துடன் இணைந்து புதுவை சிறுவர் இலக்கிய இயக்கமானது சிறுவர் இலக்கிய சந்திப்பு 64ஆம் நிகழ்வை காரைக்குடியில் நடத்தியது. நிகழ்ச்சிக்கு வளர்தமிழ் நூலகத்தின் இயக்குனர் முனைவர் செந்தமிழ் பாவை தலைமை தாங்கி குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா உருவப்படத்தை திறந்து வைத்து
மலரஞ்சலி செலுத்தி கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார். பள்ளி குழந்தைகளும் மலரஞ்சலி செலுத்தினார்கள். முனைவர் தேவி நாச்சியப்பன் வரவேற்றார். அழகப்பா மாண்டசரி பள்ளி, அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி, ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி, கவிமணி குழந்தைகள் சங்கம் ஆகிய 5 பள்ளிகளிலிருந்து 55 சிறுவர்கள் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்றனர். ராமநாதன் செட்டியார் உயர்நிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர் ஆகா பிரணவ் மகாத்மா காந்தி குறித்து உரை நிகழ்த்தி குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா நினைவு சுழற்கேடயம் பெற்றார். அழகப்பா மாண்டசரி பள்ளி மாணவர் பி. ஜஸ்டின், அழகப்பா மெட்ரிக் பள்ளி மாணவி கா. நக்ஷத்ரா, அழகப்பா மாதிரி பள்ளி மாணவி மு. பரமேஸ்வரி, பா. தர்ஷினி, கவிமணி குழந்தைகள் சங்கம் மாணவிகள் ஜி. சுபிக்ஷா, அழமெய்யம்மை ஆகியோருக்கு ஆடை பூர்த்தி பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு சான்றிதழும் வழங்கப்பட்டது. முனைவர் தேவி நாச்சியப்பன் எழுதிய நடிக்கலாம் வாங்க சிறுவர் நாடக நூல் வெளியிடப்பட்டது. பாவலர் நா. ஆறுமுகம் இசையுடன் பாடல் பாடி பயிற்றுவித்தார். இயக்க நிறுவனர் பாரதிவாணர், சிவா, ராஜேஸ்வரி ஆகியோர் மாணவர்களை நெறிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை முன்னின்று செய்து நாச்சியப்பன் தொகுத்து வழங்கினார். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தம், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தணிகாசலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் CIDU மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியேற்றி சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், குணசேகர், மஞ்சினி என்கின்ற ரமேஷ், சித்தானந்தன், ருமித்ரன், கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழ்வுமணி, முருகன் மற்றும் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தற்போதைய ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்களும் மக்களின் வீடு தேடி வருவதாக முத்தியல்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலமாக முத்தியல்பட்டி தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சார்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 150க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் நடக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதுடன் மக்களின் வீடு தேடி வருவதாக தெரிவித்தார். அட்டவணையின மக்களை தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அரசிற்கு நன்றி தெரிவித்த அவர், முத்தியல்பட்டி தொகுதியில் வீடு இல்லாமல் உள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்து உங்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்க வரும் போலி நபர்களை நம்ப வேண்டாம் என்றும் முத்தியல்பேட்டை வளர்ச்சி பாதையில் செல்ல சிந்தித்து வாக்களியுங்கள் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அவ்வை நகர் மகளிர் சங்கம் சார்பில் நடைபெற்ற தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை காவலர் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பற்றி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அவ்வை நகர் மகளிர் சங்கத்தில் மகளிர் தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வை நகர் மகளிர் சங்க தலைவி தீபா சுந்தர் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக தலைமை காவலர் ஹேமா மாலினி கலந்து கொண்டு தற்காப்பு கலை பற்றியும்
இன்றைய சூழலில் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அவரது பல்வேறு அனுபவங்கள் பற்றியும் சிறப்புரை ஆற்றினார். மகளிர் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். தற்காப்பு கலை செயல் விளக்கம் சிலவற்றையும் செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பங்காரம்மாள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் உமா சேகர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் தலைவி பார்வதி தேவநாராயணன் நன்றி உரையாற்றினார். வில்லியனூர் உதயம்பட்டில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் சிவன் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் உள்ள 8 குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 27,85,000 மதிப்பீட்டில் பக்க வாய்க்கால்களுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமூர்த்தி நகர் மற்றும் NSC போஸ் நகரில் மொத்தம் 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட JJ நகர் பகுதி திருமூர்த்தி நகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளைநிலை பொறியாளர் மோரி சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் குணசேகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். அதேபோல் NSC போஸ் நகரில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளைநிலை பொறியாளர் மோரி சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் சந்தோஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் உடனிருந்தனர். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்காமல் கூட்டணி அரசின் ஆதாயத்திற்காக ஸ்டாலின் விவசாயிகளுக்கு துரோகத்தை ஸ்டாலின் இழைத்து வருகிறார் என்று புதுச்சேரி அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் மற்றும் புதுச்சேரி பாலைவனமாக்கும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டிலிருந்து தனது மகன் உதயநிதியை காப்பாற்ற டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து சரணடைந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் சரணடைந்து விட்டார். இன்று வரை மேகதாது அணை கட்டும் கர்நாடக முயற்சியை தடுத்து நிறுத்தாதது ஏன் என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சந்திக்க டெல்லிக்கு செல்லவில்லை. கூட்டணி அரசில் ஆதாயத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு துரோகத்தை ஸ்டாலின் இழைத்து வருகிறார். கர்நாடக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக டெல்லியில் முகாமிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் அரசு விழாக்கள் என்ற பெயரில் போட்டோ ஷூட் நடத்தி வருவதாக தெரிவித்தார். வேலூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு 133வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழுவினர் 132வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்தது வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற
ஆனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் 300 அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தம்மன், ஐயப்பன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ஞான கல்மேடு ராஜகுரு, பாண்டியன், ரவி, லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள சின்ன திருக்கைலாய சிவாலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. விலையூர் 10 கண்ணு பிரதான சாலையில் கோடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக திரு கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வழங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் பிரியாள் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவாலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றுவதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது. மதியம் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.